கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக முஹைதீன் மாலையும் முஸ்லிம்களுடைய நிலையும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை நாம் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரபியுல் ஆஹிர் என்ற பிறையை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய மாதங்களில் ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த மாதங்களுக்கு இஸ்லாம் புனிதம் என்று சொன்னதோ அதை தவிர வேறு எந்த ஒரு மாதத்திற்கும் நாம புனிதம் சேர்ப்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியான ஒரு புனிதத்தை, ஒரு சிறப்பை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஒவ்வொரு மாதத்திற்கென்று சில முக்கிய நபர்களை முன் சென்ற மார்க்க அறிஞர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை பற்றி புகழ்கிறோம் என்கிற பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதமான சில கருத்துக்களை பதிய வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுபவர் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா என்ற நபிகளாருடைய பிறப்பு மரணத்தை தொடர்ந்து 450 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஜெயிலான் என்ற நகரத்திலே பிறந்து ஈரான் தேசத்தில் பாக்தாத் என்ற பகுதியிலே கல்வியை கற்று தன் வாழ்நாளில் பெரும்பகுதி காலம் இறைவனுக்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காகவும் தொண்டாற்றிய ஒரு தலை சிறந்த மார்க்க அறிஞரை இஸ்லாத்தினுடைய விதிகளை எல்லாம் மீறி கடவுளுடைய அந்தஸ்தில் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்பவர் எந்த அளவிற்கு இந்த சமூக மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், பிரசவ வார்டுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கூட போதிக்கப்படுகிறது யா முஹைதீன் என்று கூறு. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் சரி, நீ முஹைதீன் ஆண்டவரை அழைத்து விடு, அவரால் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்ய முடியும், அவருடைய உதவியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சிறுபிள்ளைகளுக்கு கூட இந்த போதனையை அடிப்படையாக சொல்லி தவிர முன் சென்ற முதியோர்கள், முன் சென்ற முன்னோர்கள் தவறாமல் இருந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நீங்கள் பிள்ளைகளை பார்க்கலாம், இன்றைக்கு தான் வாயில் நுழையாத சில பெயர்களையோ அல்லது நபிமார்கள் நபித்தோழர்களுடைய பெயர்களை வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை பார்த்தால் முஹைதீன் என்ற பெயரை எப்படியாவது சேர்த்துருவாங்க. அலி ரதியல்லான் அவர்கள் பெயரை சேர்ப்பார்கள், ஹசன் ரதியல்லான் அவர்கள் பெயரை சேர்ப்பார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் கூட கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை முஹைதீன் என்ற பெயருக்கோ அப்துல் காதர் என்கிற பெயருக்கோ மைதீன் என்கிற பெயருக்கோ அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பெயர்களை வைப்பார்கள். என்ன காரணம்? நீங்கள் உலக அளவில் எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் ஏறத்தாழ 13 கோடி பேர் முகம்மது என்கிற பெயரை சூட்டி இருப்பதாக இன்றைக்குள்ள சென்சஸ் ரிப்போர்ட் சொல்கிறது. புள்ளியியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி பேரில் ஒரு பெயரை 13 கோடி பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னா அது முகம்மது என்கிற பெயரை தான். இது மாதிரி உச்சபட்சமாக எந்த ஒரு பெயரும் வைக்கப்படல. இதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது 6 கோடி பேர். 13 கோடி எங்க இருக்குது, 6 கோடி எங்க இருக்குது பாருங்க. மரியம் மேரி என்கிற பெயரை தான் அடுத்த கட்டமாக உலகத்தில் பெரும்பான்மையான மக்களால் சூடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். முகம்மது என்ற பெயரை 13 கோடி பேர் உலகத்தில் சூட்டுவதற்கான காரணம் என்ன? உயிரை விட மேலாக அந்த தூதரை, அந்த மாமனிதரை இந்த முஸ்லிம் மக்கள் மதிக்கிறார்கள். மதிப்பதனுடைய வெளிப்பாடுகளில் ஒரு வெளிப்பாடுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பேர் வச்சாலும் சரி முன்னாடியோ பின்னாடியோ முகம்மதுங்கிறத சேர்த்தாகணும் என்ற ஒரு நிலையில் உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் முஹைதீன் என்ற பெயர் வளர்வதற்கு என்ன காரணம்? இந்த நபரை முஸ்லிம் மக்கள் உயர்ந்த ஒரு இடத்தில் வைத்து பேசுவதற்கு, புகழ்வதற்கு என்ன காரணம் என்றால், முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்கிற அந்த மனிதரை, அந்த மார்க்க வல்லுநரை, ஒரு மார்க்க மாமேதையை இன்றைக்கு அவர்களுடைய தகுதியை தாண்டி, இறை தூதருடைய தகுதியெல்லாம் தாண்டி இறைவனுடைய தகுதியில் வைத்து அவர் போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனமாக கருத்தில் வையுங்கள். தான் புகழப்பட வேண்டும் என்பதை முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட கேட்டதில்லை, மக்களிடத்தில் கோரிக்கை வைத்ததில்லை. தான் கடவுளுடைய நெருக்கத்திற்குரியவன் என்றோ, கடவுளுடைய பல அதிகாரங்கள் எனக்கு கிடைக்கிறது என்றோ, கடவுளும் நானும் ஒன்று என்றோ, நபிகளாரை விட நான் புனிதமிக்கவன் என்றோ தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட போதிக்காமல் கடைசி கட்ட காலம் வரை அல்லாஹுவை, அல்லாஹுடைய ரசூலை கடைபிடித்து வாழக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம் என்கிற போதனையை உளப்பூர்வமாக, உறுதியாக, நெஞ்செழுத்தத்தோடு சொல்லிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் வாழ்ந்தவர் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா என்ற அந்த மார்க்க அறிஞர். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுகிறது என்றால், காயல் பட்டினத்தை கூட ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற இந்த ரபியுல் ஆஹிர் போன்ற மாதங்களிலோ அல்லது வேறு சில நாட்களிலோ இருட்டிலே இருந்து கொண்டு பல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி யா முஹைதீன் என்று அழைத்தால், 1000 முறை கூப்பிட்டால் அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இங்கு வருவார்கள், சபைக்கு ஆஜராவார்கள்.
வரதை எல்லாருக்கும் காட்டுங்களம்பா, அது இருட்டில் தான் வருவாரு, வெளிச்சத்தில் வரமாட்டாரு. எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு யா முஹைத்தீன் என்று 1000 முறை அழைத்தால் கண்டிப்பாக இறந்த அந்த நபர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே விதைந்து இருக்கிறது. இது சாதாரண ஒரு நம்பிக்கை இல்லைங்க. இந்த நம்பிக்கையினால என்ன பிரச்சனை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது. இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேற துடிக்கக்கூடியவர்களா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையை இது போன்ற திக்ருகள், இது போன்ற மஜ்லிஸ்கள், இது போன்ற அதுக்கார்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. யோசித்து பாருங்கள். முஹைதீன் மாலை என்ற பெயரிலே சில பாடல்களை கவிதைகளிலே தமிழ்களிலும் பாடுகிறார்கள், அரபி மொழி, உருது மொழி போன்ற மொழிகளிலும் எடுத்து பாடுகிறார்கள். பல பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுதான். எந்த அளவிற்கு என்றால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் இவர்கள் முஹைதீன் என்ற பெயரை சொல்வதற்கான காரணம் அந்த நபர் மீது கொண்டிருக்கக்கூடிய முஹப்பத் மட்டுமல்ல, கடவுளுடைய அந்தஸ்தை, அதிகாரத்தை முற்று முழுவதுமாக தூக்கி முஹைதீன் என்ற நபருக்கு இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். பாடல்களிலே பாடுவார்கள். நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஆண்டவர் யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? வேறு வேறு உலகத்தில் தலைச்சிறந்த நபிமார்கள் வந்திருக்கிறார்களே, இப்ராஹிம் ஆண்டவர், நூஹ் ஆண்டவர், மூசா ஆண்டவர், ஈசா ஆண்டவர் என்று யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? சொன்னது கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எத்தனையோ தலை சிறந்த தியாகிகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை யாராவது அபூபக்கர் சித்திக் ஆண்டவர், உமர் ஆண்டவர், உஸ்மான் ஆண்டவர் என்று யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஆண்டவர் என்ற போதனை ஒரு வார்த்தை மக்கள் மத்தியில் பிரபலியமாக பரவி கிடக்கிறது. வீடுகளில் கூட முஹைதீன் ஆண்டவர் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலிலே முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய எல்லா இடங்களிலும் முஹைதீன் ஆண்டவர் என்ற பெயரை மீண்டும் மீண்டும் பதிய வைத்துக் கொண்டே வருகிறார்கள். எதை ஆண்டார்? ஒரு நாட்டை ஆண்டாரா? வேறு ஏதாவது ஒரு பகுதியை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருந்தாரா? எதை ஆண்டார் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? உலகத்தையே ஆண்டார் என்பதுதான் அவர்கள் கருத்து. எதை ஆண்டார்? மொத்த உலகத்தையும் ஆண்டார். அந்த முஹைதீன் ஆண்டவரை பற்றி அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னவெல்லாம் தெரியுமா? இங்கிருந்து பேசக்கூடியவர்கள், இங்கிருந்து கேட்கக்கூடியவர்கள், இங்கிருந்து கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் பகதாதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய செவியில் அந்த பிரார்த்தனை வந்து சேரும். அவர் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார். ஏராளமான அவதூறான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், பகதாதில் வாழும் ஞானி முஹைதீனே, பண்பான தீனை காத்த முஹைதீனே, இந்த பேர், இந்த வார்த்தைகள், இந்த கவிதை வரிகளை நம் சமூகம் அறியாம கிடையாது. எல்லா மக்களுக்கும் தெரியும். அது என்ன முஹைதீன் என்ன? அப்துல் காதர் ஜெயிலானி என்பது அவருடைய பெயர். அப்துல் காதர் என்பது அவருடைய தாயார் தந்தையார் வைத்த பெயர். ஜெயிலான் என்பது அவர் பிறந்த நகரம். ஒருவருடைய நகரத்தோடு சேர்த்து அவர் கூப்பிடுற வழக்கம் அரபுகள்ல உண்டு. புகாரி ரஹிமஹுல்லா இருக்கிறாரு. புகாரி ரஹிமஹுல்லா என்பவர், அவருடைய பேர் புகாரியா? அபு அப்துல்லா. ஏன் புகாரி புகாரி என்று சொல்கிறார்கள்? புகாரா என்ற நகரத்தில் பிறந்தார் புகாரி. ஜெயிலான் என்ற நகரத்தில் பிறந்தார் ஜெயிலானி. இதுல பிரச்சனை கிடையாது. முஹைதீன் என்ற பெயர் இந்த சமூக மக்களால் எப்படி அவருக்கு சூட்டப்பட்டது? ஒரு நாள் பொழுது ஒரு மனிதர் படுக்கையில் கிடக்கிறார். கடக்கக்கூடிய அந்த மனிதரை கை கொடுத்து எழுப்புகிறார் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். எழுப்பி உட்கார வைத்தவுடன் அந்த நபர் சொல்கிறார், நான் தான் தீன். யார்? நானு. இந்த மார்க்க நான் தான், இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எழுப்பி உட்கார வைத்து விட்டாய். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஹயாத்தை, ஜீவனை தந்து விட்டாய். இந்த தீனுக்கு ஹயாத்தை தந்ததால் முஹைதீன் என்று நீ அழைக்கப்படுகிறாய். கவிதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்? மார்க்கத்தையே உயிர்ப்பித்தவர் இந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி. உண்மையில ஒரு சில கருத்துக்கள் உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஒவ்வொரு காலத்திலும் சில மார்க்க அறிஞர்களால் இந்த மார்க்கம் புத்துணர்ச்சி பெறும், பசுமை பெறும். மக்களால் அந்த மார்க்கம் அப்படி மறைக்கப்படும். சில நேரங்களில் சில மார்க்க அறிஞர்கள் வந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தடுத்து மார்க்கத்தை மீண்டும் புத்துணர்ச்சி ஆக்குவார்கள். அந்த வரிசையில் வந்தவர் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். எத்தனை எத்தனை பிரச்சாரங்களை எல்லாம் செய்து மீண்டும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பாடுபட்டார்கள் தெரியுமா? முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ற ஒரு தலைச்சிறந்த மார்க்கறிஞர். அந்த மார்க்கறிஞர் ஏராளமான தர்காக்களை, வணக்கத்தலங்களை, அந்த அடக்கத்தலங்களை எல்லாம் உடைத்திருக்கிறார். பல்வேறு வகையான மார்க்கத்துக்கு விரோதமான கருத்துக்களை எல்லாம் முறித்திருக்கிறார். அதனால தான் நமக்கு பேர் வஹாபி. ஏன் வஹாபின்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? நீங்க வஹாபி, அவங்க வஹாபி, மௌலூத் ஓதக்கூடாதுங்கிறவங்க வஹாபி, தாயத்து கட்டக்கூடாதுங்கிறவங்க வஹாபிங்கிறானே. முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ற முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞருடைய கோட்பாட்டை கடைபிடிச்சு நடக்கிறோமா? ஆனா அவரும் ரசூலுல்லாஹ்வுடைய கோட்பாட்டை கடைபிடிச்சாரு. நாங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய கோட்பாட்டை கடைபிடிக்கிறோம். முஹம்மது கூட்டம் சொல்ல முடியாதுல்ல, அவர் பேர் முஹம்மது. உண்மையில நம்ம எப்படி சொல்லியிருக்கணும்? இவங்க முஹம்மது கூட்டம். முஹம்மது கூட்டம் சொன்னா ரசூலுல்லாஹ் கூட்டம் ஆயிருமோன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? வஹாபிகன்ட்டாங்க. அட வஹாபி யார் பேரு? ரசூலுல்லாஹ் பேரா? மக்களுடைய பேரா? அல்லாஹ்வுடைய பேர் இல்லையா? இவர்கள் முஹம்மதை சார்ந்தவர்கள், முஹம்மது கூட்டம் இல்லை, இவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வஹாபிகள் வஹாபிகள் சொல்ற காரணம் என்ன? அப்ப ஒவ்வொரு காலத்திலும் மார்க்கத்தை மக்கள் குழப்பும் போது, வழிகேடர்கள் திரிக்கும் பொழுது சில மார்க்க அறிஞர்களை கொண்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹ் பசுமையாக்குவான். அந்த வழியில்
இந்த மார்க்கத்தை பசுமையாக்க வந்தவர்களில் ஒரு மார்க்கறிஞர்கள் ஒருவர்தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எத்தனை எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை எத்தனை தவறான பல்வேறு வகையான அந்த கப்சாக்களை எல்லாம் அளந்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா அந்த கவிதையில். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே போர்க்களத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கிருந்து குரல் கொடுத்தவரை காப்பாற்றினார் என்று பேசுகிறார்கள். இவருடைய ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் தண்ணீரை ஊற்றி கழுவி அந்த அழுக்கு தண்ணீரை கொடுத்ததால் நோயாளிகள் அவர்கள் மிக பெரும் அளவிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் என்று பேசுகிறார்கள். இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் புனித இடம், இவர்களுடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் பாவங்கள் அழியும். நபிகளாருக்கு அந்த அந்தஸ்து கிடையாது. ரசூலுல்லாஹ் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தார்கள், மக்காவில பிரச்சாரம் செய்தார்கள். எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தே அந்த மக்கள் நபிகளாரையும் நபிகளாருடைய கோட்பாடை ஏற்றுக்கொண்டிருந்த தோழர்களையும் ஊரை விட்டு வெளியேற்றினார்களா இல்லையா? தூதருடைய பார்வைப்பட்ட பாவங்கள் அழியல. யார் பார்வைப்பட்டுங்க அழியும்? அல்லாஹ் யாரை பற்றி சொல்லுகிறான்? திருக்குறானிலே அல்லாஹ் பேசுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும், தனக்கு எதிராக பாவம் செய்தவர்களே, அநியாயக்காரர்களே, எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். யாரால் பாவம் அழியும் தெரியுமா? தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமீஆ, அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவனால் மன்னிக்க முடியும். அவன் மன்னிப்பானா மாட்டானாங்கிறது இரண்டாவது, ஆனா அவனால் முடியும். நீ கொலை செய்திருந்தாலும், கொள்ளை அடித்திருந்தாலும், திருடி இருந்தாலும், விபச்சாரம் புரிந்திருந்தாலும், வட்டி வாங்கி இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் சரி அல்லாஹ்வால் மன்னிக்க முடியும் என்ற நம்பிக்கை விதைத்து மக்களை எல்லாம் பாவத்தை விட்டு விலக்கி நான் உன்னை மன்னிக்கிறேன் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைப்பவன் அல்லாஹ். திருக்குறானில் அல்லாஹ் பேசுகிறான், உமை யக்ஃபிரு துனுப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பவன் யாரும் இருக்கிறார்களா? யாரும் மன்னிப்பார்களா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே எனது உள்ளத்தில் கூட சில நாட்களிலே திரை விழுகிறது. நான் என்ன அர்த்தம்? கவனம் சிதறுது. நம்ம வாழ்க்கையில எப்போதுமே கவனம் சிதறும். நபிகளார் சொல்கிறார்கள், சில நேரங்களில் என் உள்ளத்தில் திரை விழுகிறது, கவனம் சிதறுகிறது. யா யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், மக்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி மியத மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள். அவர்கள் முஹைதீனை அழைக்கலையே, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கலையே, அவர்கள் முன் சென்ற மார்க்க அறிஞர்களையோ முன் சென்ற இறை தூதர்களை அழைக்கலையே. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்தவர்கள் ஏதோ 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த முஹைதீன் என்ற ஒரு தனி நபரை கடவுளுடைய அந்தஸ்தில் எடுத்து வைத்து பார்க்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உண்மை. யாராவது அதை மறுக்க முடியுமா? எத்தனை எத்தனை கவிதைகள் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்தை உள்ளே திணித்து முஹைதீன் ஆண்டவர்னு ஒருத்தர் ஆண்டவர் ஆக்கினாங்களா? அடுத்து சப்ஸ்டிட்யூட், அடுத்தடுத்த துணை ஆண்டவர்கள் வந்துட்டாங்க. நாகூர் ஆண்டவர், பாதுஷா ஆண்டவர், சாகுல் அமீர் ஆண்டவர், புது புது ஆண்டவர்கள் புதிதாக முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு 2018 இறந்தவருக்கு கூட தர்கா காயல்பட்டினத்தில் உண்டு. 1800 இறந்தவருக்கு தர்கா, 1600 இறந்தவருக்கு தர்கா ஒரு வழி. ஒரு பக்கம் என் நிலைமை என்ன? 2018 இறந்தவருக்கு தர்கா, அவரை மகானாக, பெரிய அப்பாவாக, மிக பெரும் மார்க்க மாமேதையாக, மார்க்கத்தில் மிக பெரும் அவுலியாவாக, கராமத்தில் நிகழ்த்தக்கூடியவராக கற்பனை செய்து அவர்கள் ஒரு மனிதருக்கு தற்காலத்தில் வாழ்ந்தவருக்கு கூட இப்போது தர்கா கட்டுகிறார்கள் என்றால் இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை அந்த ஞானம் இல்லாத சமூகமாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் யார்? முஸ்லிம்கள் என்பவர்கள் எதிலிருந்து பரிசுத்தமானவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா யன்ஜசுல் முஸ்லிம், இறை நம்பிக்கை கொண்டவன் ஒரு காலத்திலும் அசுத்தமாக மாட்டான் என்றார்கள். எதை விட்டு அசுத்தம்? எந்த அசுத்தத்தை விட்டு நாம் தூய்மையாக இருக்கிறோம்? இணை வைப்பு என்ற அசுத்தத்தை விட்டு நாம் தூய்மையானவர்கள். ஒரு காலத்திலும் படைத்த இறைவனுக்கு இணையாக்க மாட்டோம் என்ற கொள்கையை, கோட்பாட்டை தாங்கி பிடித்தவர்கள். எல்லா நபிமார்களும் உலகத்திலே பல்வேறு ஷரியத்தை கொண்டு வந்தார்கள். உண்மைதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரை ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஷரியத், ஒவ்வொரு மார்க்க சட்டம், ஒவ்வொரு வழிபாடு என்று இருந்தது. ஆனால் எல்லா நபிக்கும் யூனிஃபார்மா அல்லாஹ் கொடுத்த கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை விடுத்து உங்களுக்கு வேறு கடவுளோ நாயனோ உங்களுக்கான தெய்வமோ எதுவும் கிடையாது என்ற கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களும் தங்கள் சமூக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களே. அத்தகைய இஸ்லாத்தினுடைய ஆணிவேரை வெட்டி எறிந்து விட்டார்கள் இந்த கூட்டம். ஆணிவேருங்க, அல்லாஹ்வைத்தான் அழைப்பேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கடவுள் அந்தஸ்திலே ஒரு கடுகு மணி அளவிற்கு அதிகாரத்தை கொடுத்து கூட நம்ப மாட்டேன். இது இஸ்லாத்துடைய ஆணிவேர். இது சரிஞ்சிருச்சுங்க, நீங்கள் 1000 ஹஜ் செய்யலாம், லட்சம் நோன்பு வைக்கலாம், கோடி ரக்காயத்து தொழலாம், உங்கள் அமல்கள் எதுவுமே ஏற்கப்படாது, நீங்கள் சொர்க்கத்தை கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள் என்கிற அளவிற்கு இஸ்லாம் போதிக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அஹ்காஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல், நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், அராயித்துமா ததஊன மின் தூனில்லாஹ்,
அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் கடவுள் அந்தஸ்திலே வைத்தால் அழைக்கிறீர்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அரூனி மாதா கலக்கும் மினல் அர்த், பூமியில அவங்க எதையாவது படைச்சிருக்காங்களா, நீ காட்டம் பாங்கறான்ல. நான் தாண்டா வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், மலையை படைத்தேன், சந்திரனை படைத்தேன், சூரியனை படைச்சேன், எல்லாத்தையும் நான் படைச்சேன். நீ யாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கடவுள்னு, அவர் எதை படைச்சாரு காட்டு. நீ அரூனி மாதா கலக்கும் மினல் அர்த், பூமியில அவர்கள் எதை படைத்தார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அம்லகும் ஷிர்குன் ஃபி ஸமாய், அல்லது வானத்துல உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? இப்ப ஏன் பக்கத்துல வச்சு கூப்பிடுறிய? நானும் பாவத்தை மன்னிக்கிறேன், அவரும் மன்னிக்கிறாரு. நானும் ரிஸ்க கொடுக்கிறேன், அவரும் கொடுக்கிறாரு. நானும் உனக்கு உயிரை கொடுக்கிறேன், அவரும் கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா? வானத்தில் அவருக்கு ஏதாவது ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குதா? அவருக்கு என்னப்பா பங்கு இருக்கிறது? கேட்டுவிட்டு அல்லாஹ் பதிலளிக்கிறான், ஈ தூணி பி கிதாபி மின் கபில் ஹாதா, இதற்கு முன்பு வந்த ஏதாவது வேதத்தில் சான்று இருக்கிறதா? அவ் அஸாரத்து மின் இல்ம், அல்லது அறிவார்ந்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சான்றுகளை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆதாரத்தை காட்டுகிறான். முஹைதீன் ஆண்டவர் கராமத்துகளை செய்தார்கள் என்றீர்களே, நபிகளாரால் செய்ய முடியாத கராமத்தை எப்படி அவரால் செய்திருக்க முடியும்? அடிப்படை ஞானம் வேண்டாமா மக்களுக்கு? ஒரு முறை ஒரு மாட்டை முஹைதீன் ஆண்டவருடைய சிஷியர்களில் ஒருவர் வந்து அடுத்தவருடைய மாட்டை அறுத்து சாப்பிட்டார். இதுவே ஹராம். ரசூலுல்லாஹ் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? உங்க அடிப்படையை வச்சு பாருங்க. நபிகளார்கிட்ட இந்த மாதிரியான வழக்கு வந்தால் நபிகளாருடைய தீர்ப்பு என்னவா இருக்கும்? அடுத்த மாட்டை பிடிச்சி அறுத்தியா, சாப்பிட்டுட்டியா, ஒழுங்கு மரியாதை எடுத்து வை. அவனுக்கு என்ன ஈட்டு தொகை அவன் கேட்கறானே எடுத்து வை. இது குறைஞ்சபட்சம். அதிகபட்ச ரசூல் என்ன எடுப்பாங்க? கையை வெட்டி எடுத்துருவாங்க. இது திருட்டுல. அடுத்தவன் மாட்டை அவன் அனுமதி இல்லாம வெட்டி நீ சாப்பிடுவேன் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இது திருட்டு. குறைஞ்சபட்ச ரசூல ஈட்டு தொகை கேட்பாங்க, அதிகபட்ச ரசூல கையை துண்டா எடுத்துருவாங்க. இதுதான் நபி, இதுதான் இஸ்லாமிய கொள்கை. முஹைதீன் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் செய்யல, செய்ததாக என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அந்த மாட்டை சாப்பிட்ட எலும்பு இருக்குல்ல, அதுல மண்ணள்ளி போட்டோன்னு புதுசா ஒரு மாடு வந்துருச்சு. இந்த மாட்டை எடுத்துட்டு போய் நல்லா இருக்க. உலகத்துல எவனுமே உழைக்க வேண்டாம், யாரும் விவசாயம் பண்ண வேண்டாம், எல்லாம் எலும்பு மேல மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருந்து வாழ்க்கை முழுவதும் எல்லாருமே உழைக்காமல் சாப்பிடலாமே. இதுதான் ஒரு நீதியா? இதை செய்யக்கூடியவராக நீங்கள் முஹைதீன் ஆண்டவரை பார்க்கிறீர்களே, இதுதான் உங்களுக்கு சொல்லித் தரப்பட்ட கோட்பாடா? எத்தனை எத்தனை அபத்தங்கள், அவதூறுகள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இழிவுபடுத்துவார்கள் முஹைதீன் ஆண்டவரை காரணம் வைத்து. அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துவார்கள். ஒருமுறை முஹைதீன் ஆண்டவர் அவரை பற்றி பேசுகிற ஒரு கவிதையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஆவணமாக சான்றாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று காரியம் மிஅராஜ் பயணம். அந்த மிஅராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் போறாங்க, அல்லாஹ்விடத்தில் உரையாடுறாங்க. துன்யாவில் அல்லாஹ்விடத்தில் உரையாடியவர் ஒருவர் தான், மூசா நபி. வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு உரையாற்றியவர்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. நம்ம அந்த ஹதீஸை பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் அந்த 50 வேளை தொழுகை தந்தான், பிறகு சுருக்கி அதை 5ஆக மாற்றினான். எத்தனை முறை கேட்டிருப்போம்? இந்த நிகழ்வு நடக்கும்போது ஹதீஸில் இல்லாத ஒரு செய்தி முஹைதீன் மாலையில் இருக்கு. ஹதீஸில் இல்லாத ஒரு கட்டுக்கதை, ஹதீஸில் இல்லாத ஒரு செய்தி, அதை கட்டுக்கதையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அமைதியா பேசுங்க, மெதுவா பேசுங்க. முஹைதீன் தூங்கிட்டு இருக்காரு தொட்டில்ல. முஹைதீன் அங்க போய் தூங்க போறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு 450 ஆண்டு காலம் கழித்து பிறந்த முஹைதீன் ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணத்தில் இருக்கும்போது அங்கே தூங்குறாரு. இவங்க எங்க கொண்டு போய் சேர்க்கறாங்க தெரியுதா? அட கீழே தூங்குறாரு, அமைதியா இருந்து சொன்னா பிரச்சனை இல்லையா? வானத்துல தூங்குறாரா? யார்? அல்லாஹ்வுடைய பிள்ளையா? நீங்க அப்படித்தான் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திய ஒரு இணை வைப்பினுடைய உச்சபட்ச இணை வைப்பு தெரியுமா? தனக்கு இணையாக கற்பிக்கிறத கூட அல்லாஹ் அவ்வளவு பெருசா பேசலங்க. குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, இருக்கிற பாவத்திலேயே உச்சபட்ச பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அந்த இணை வைப்பதிலே உச்சபட்சம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறதா நினைக்கிறது. அல்லாஹ் லேசான பாவமா பார்க்கல. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ் தூயவன், அவன் உயர்ந்தவன், அவர்கள் இணை வைப்பதை விட்டு அல்லாஹ் உயர்ந்து விட்டான். இவர்கள் பேசுகிற பேச்சால் வானம் இடிந்து விட முற்படுகிறதுங்கிறான். ஒரு செகண்ட்ல அடிச்சு தோச்சிருவேன், ஒண்ணுமில்லாமல் ஆக்கிருவேன், மண்ணோட மண்ணாக ஆக்கிருவேன். இவன் பேசுற வார்த்தைக்கு என்னைக்கோ இவன் கதையை முடிச்சிருப்பேன். மறுமை என்ற ஒரு காரணத்துக்காக இவனை நான் விட்டு வச்சிருக்கேன். அல்லாஹ் இணை வைப்பில் ஒரு உச்சபட்ச காரியம் படைப்பாளனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று திருக்குர்ஆனில் எத்தனை பல இடத்தில் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? மக்கா காஃபிர்களை காஃபிர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணம் தெரியுமா? வானவர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைன்ட்டாங்க. லாத் உஸா என்ற சிலைகளை பெண் தெய்வங்களை வணங்குறாங்களே, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்ட்டாங்க. அல்லாஹ் சூரா நஜ்மிலே கேட்கிறான், உனக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை, எனக்கு பொம்பளை பிள்ளையா? அட ஒரு நீதி பங்கீடு கிடையாதா? அல்லாஹ் ஏன் கேட்கிறான் தெரியுமா? பெண் பிள்ளையை இழிவாக்குனதுனால கிடையாது. பெண் பிள்ளைகள் என்றைக்குமே கண்ணியம். அட நீ வேண்டான்னு சொன்ன பிள்ளை எனக்கா? நீ பொம்பளை பிள்ளை நீ விரும்புறியா? நீ விரும்ப மாட்டியா? எதை நீ வேண்டான்னு நினைக்கிற அதை ஏன் தலையில கட்டுவியா? எப்படிடா இது? அட ஒரு நீ உன்னுடைய பார்வையில் படைப்பாளனுக்கு நீ எதை சிறந்ததை தானே தரணும், அது கூட தரலையா நீ? அப்படி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பேசுறான். படைப்பாளனுக்கு பிள்ளை கிடையாது, மனைவி கிடையாது, குடும்பத்தார் கிடையாது, தாய் தந்தை கிடையாது, தனித்தவன் என்ற வார்த்தையை திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்கிறான். தௌஹீத்னா என்ன? அல்லாஹ் தனித்தவன் என்பதுதான் தௌஹீத்.
இவங்க அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்கிற இருக்கிறது என்ற கற்பனை கதையை கட்டிவிட ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் ஒரு சமூகம் வழிகட்டதை கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? கிறிஸ்துவ சமூகம் நேர்வழியில் இருந்த சமூகம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நேர்வழி காட்டப்பட்ட சமூகம் கிறிஸ்துவ சமூகம். அவர்கள் உயர்த்தப்பட்ட பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னதனால், கடவுளின் பிள்ளை என்று சொன்னதனால் பெரும் கூட்டம் வழிகேட்டில் நுழைந்து விட்டார்கள். 400 கோடி பேர் தான் சத்திய பாதையில் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு நரகத்திற்குரிய பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணு முன்னாடியே தெரியலையாங்க? அல்லாஹ்வை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப புகழ வேண்டும். யாரையுமே அல்லாஹ்வுடைய தகுதியில் வைத்து புகழக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், உஅ்புது ரப்பி வ ரப்புக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்றாங்க, யா பனி இஸ்ராயில் உஅ்புதுல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும். வார்த்தை நல்லா கவனிங்க. ஈசா நபி என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? பனி இஸ்ரவேலர்களே, உங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னாங்க பஞ்சாயத்தில். ஏதாவது தப்பு இருக்கா? உண்மைதானே? ஆனா ஈசா நபி என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? உஅ்புதுல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும். என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்கு. நான் ஓ இறைவன் அல்லாஹ் வணங்குன்னு சொன்னேன்னு வை, நாளைக்கு எப்படி மாத்திர தெரியுமா? அவர் இறைவன் இல்லையா? புரியுதா உனக்கு? இவர் அல்லாஹ்வோட புள்ள போலக்கு நீ மாத்திருவே. அட உனக்கும் இறைவன் எனக்கும் இறைவன் என்ற வார்த்தைகளில் கூட தௌஹீதை மலரச் செய்தவர்கள் நபிமார்கள். அத்தகைய கூட்டத்திலே வந்தவர்கள், அத்தகைய மார்க்கத்தை ஏற்றவர்கள் தனி ஒரு நபரை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து அழைக்கிறார்களே, இது எத்தகைய வழிகேடு என்பதை சிந்தித்து பாருங்க. வழிகேடா இல்லையா? இணை வைப்புனா சாதாரண பாவம் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி வாங்க, முன்னாடி வாங்க. இணை வைப்பு என்பது எப்படி ஆயிடுச்சு? சாதாரண பாவம். இதெல்லாம் ஒரு குற்றமா? இதெல்லாம் ஒரு தவறா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை போற்றுகிற அளவுக்கு கூட, முஹைதீன் ஆண்டவரை போற்றுகிற அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதரை போற்றலையே. அந்த தூதருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட மறுத்து வெறுமனே ரபியுல் அவ்வல் தாங்க ரசூலுல்லாஹ், எங்களுக்கு 11 மாசம் எங்களுடைய ஆண்டவர் தான். இது அடிப்படை. ஒரு மாசம் யாரு? ரசூலுல்லாஹ். மீலாது விழா, மீலாது விழா அப்படி பேனர்லாம் கட்டி பலூனை கட்டி தொங்க விட்டு சோறாக்கி கொடுத்து நாங்க ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்தில் இருக்கிறோம், வட்டி விட மாட்டோம். ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத். கஞ்சாவையோ மதுவையோ எதிர்த்து சும்மாவில பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத். பெண் வீட்டாருக்கு வீட்டிலே ஆண்கள் போய் தங்குகிறார்கள், இஸ்லாத்துடைய மரபுக்கு எதிர், அதை எதிர்த்து பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத். ஆனால் 11 மாதங்களும் முஹைதீன் ஆண்டவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மதிப்பும் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள். நபிகள் பெருமகனார் தன் காலில் விழுவதை தடுத்தார்கள். தனக்கு கராமத்து இருக்கிறது என்று மக்களால் சொல்லப்படும் போதெல்லாம் மறுத்தார்கள் ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க. ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லைன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போமாங்க. நபி அவர்கள்ட்ட கராமத்து இருந்திருந்தால், நபி அவர்கள்ட்ட அற்புதம் இருந்திருந்தால் எத்தனையோ பல காரியத்தை வானத்திலிருந்து இறக்கி இருக்கலாம். அந்த மக்கள் எல்லாம் அதான் கேட்டாங்க, நீங்கள் தூதர் என்று சொல்கிறீர்களே, வானத்திலிருந்து ஏதாவது இறக்குங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளிக்கிறான், நான் இறக்கித்தான் நீ நம்பணும், நீ நம்பவே வேண்டாம் போ. அப்படிதான் நம்பணுமா? மற்றவங்க நம்பலையா? ஒரு தூதரை அல்லாஹ் ஒரு காலத்திலும் மனிதன் என்ற அந்தஸ்தை தாண்டி அல்லாஹ் உயர்த்தி காட்டியதே இல்லையே. திருக்குர்ஆனில் சூரா அஹ்காஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரா கஹ்ஃபிலே, குல் நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்று சொல்லுங்கள். வ அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், எனக்கு உனக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? எனக்கு வஹி வரும், உனக்கு வஹி வராது. என்கிட்ட அல்லாஹ் பேசுவான், உன்கிட்ட அல்லாஹ் பேச மாட்டான். நான் அல்லாஹ்வுடைய சான்றை பார்ப்பேன், நீ பார்க்க மாட்டேன். இவ்வளவுதான் உனக்கு எனக்குள்ள வேறுபாடு. உனக்கு அடிச்சா வலிச்சுனா எனக்கு அடிச்சாலும் வலிக்கும். உனக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல தூங்காம இருந்தா தூக்கம் வரும்னா எனக்கு தூக்கம் வரும். உனக்கு பசி எடுக்கிற மாதிரி எனக்கு பசி எடுக்கும். எல்லா விஷயத்திலும் நானும் நீ ஒண்ணு நாங்களே ரசூலுல்லாஹ். அந்த தூதருக்கு கிடைக்காத மகத்துவத்தை எல்லாம் முஹைதீன் ஆண்டவர் என்ற பெயரிலே பிற்காலத்தில் வந்த ஒரு மார்க்க அறிஞரை மகத்துவப்படுத்த நல்லா கேட்டுக்கங்க. முஹைதீன் ஆண்டவர் மேல முஹப்பத்லாம் கிடையாது, முஹப்பத்தும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. என்ன காரணம்? அவரை உயர்த்தினா அடுத்தால உயர்த்தலாம், இவரை உயர்த்தினா இன்னொரு ஆளை உயர்த்தலாம், நாளை பின்ன நானும் ஆண்டவர்ன்றலாம். இதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை மாறுதா இல்லையா? நீ யோசிச்சு பாருங்க. முஹைதீன் ஆண்டவர் தான் அவுலியா என்றால் அந்த ஒரு அவுலியாவோட நிக்குதா? ஊருக்கு ஊர் 10 அவுலியா வந்துட்டாரு. புதுசு அவுலியா கிளம்புறாங்க. மக்களிடத்துல இப்போது இருக்கிற அந்த ஏகத்துவ சிந்தனை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்க வீட்டுக்கூட ஒரு அவுலியா வந்துடும். என்ன காரணம்? இதை கொண்டு மக்களிடத்திலே சில மதிப்புகளை, கண்ணியத்தை பெற வேண்டும் என்பதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய வழிகேட்டில் இருந்து பாதுகாப்பை தர வேண்டும். சமூக மக்கள் இதிலிருந்து நாம் விலகிவிட்டோம் என்றாலும் இதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே சொல்லி இந்த வழிகேட்டில் இருந்து மீதம் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.